உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஆமாங்க, ஒரு முக்கியமான கதையோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருவை பார்த்து சிஷ்யன் கேட்டான். குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிஷ்யன் வருத்தப்பட்டான். குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே வண்ண பட்டாம்பூச்சிகள் இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என சிஷ்யனிடம் குரு சொன்னார். பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டே ஓடினான் அந்த சிஷியன். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லை, வா, நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார். இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டுகளித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின. மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவர் கைகளிலே வந்து அமர்ந்தன. குரு சிரித்து கொண்டே கூறினார், இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துவது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போதே மகிழ்ச்சி நம்மிடமே தானாகவே வந்து சேரும் என்று ஒரு விளக்கத்தை தன் சிஷ்யனுக்கு கொடுத்தார். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியை தேடி அலைய வேண்டியதில்லை. நம் வாழ்கிற வாழ்க்கையை ரசிக்கும் போதே நம்மிடமே அந்த மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும். இதுதான் அந்த கதையினுடைய சாராம்சம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.